கானா வினோத் ரம்யா ஜோ கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாரா? ஸோ அதனால தான் ரம்யா ஜோ வெளியே போனாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. லைக் ஓப்பன் டாக்கா ரம்யா ஜோ வந்து ஒரு கரெக்டாக பதில் சொல்லியிருக்காங்க. என்னாச்சுன்னா ரம்யா ஜோ பார்த்தினா வந்து ஒரு சேனல் பேட்டி கொடுக்க போயிருக்காங்க. அதில் பார்த்து கொஸ்டின்ஸ் வருது. என்னென்னு பார்த்தீங்கன்னா கானா வினோத் உங்களை கட்டி பிடிக்கிறது உங்களுக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சா? ஸோ அதனால் நீங்கள் வெளியே வந்திருக்கீங்களான்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு ரம்யா ஜோ கொடுத்த பதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து அப்படி இல்லவே இல்லை. கானா வினோத் அவர்கள் ரம்யாவை கட்டி அணைத்து தவறாக நடந்து கொண்டாராம். ரம்யாவுக்கு அது வந்து தவறான தொடுதலா தெரிஞ்சா இல்லவே இல்லை. கானா வினோத் பண்ணது எனக்கு அப்படி கம்ஃபர்டபுளாகவே இல்லை. ஸோ கானா வினோத் அவரோட கேமை பர்ஃபெக்டாக தான் ப்ளே பண்ணுறாரு. ஸோ என்கிட்ட கரெக்டாக தான் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி பர்ஃபெக்டாக சொல்லியிருக்காங்க ரம்யா ஜோ. இப்போ டைட்டில் விற்பனை சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ நிறைய சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அவர் நேமை வந்து டிக்ரீஸ் பண்ணணும்னு நினச்சி தான் இதுமாதிரி கொஸ்டின்ஸை ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ ரம்யாஜி பார்த்தீங்கன்னா வெளியே போய் பர்ஃபெக்டாக ஆன்சர் பண்ணிட்டாங்க. கானா வினோத் அப்படிப்பட்ட பர்சன்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லி. ஸோ ரம்யாஜி ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் கானா வினோத்தை உங்களுக்கு பிடிக்கும், கானா அந்த டைட்டில் விற்பனை சான்ஸ் அதிகமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மட்டும் கமெண்ட் நெருப்பு சொல்லி கொடுத்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த மாதிரி அப்டேட்டுக்கு நம்ம பேஜை பதிவு